வணக்கம் வள்ளுவரே. நம்ம பங்காளி ஒருத்தர் காரணமே இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய தீங்கு செஞ்சிட்டாரு. எதுக்கு அப்படி செஞ்சாருன்னே தெரியல. அவர் செய்த தீங்கால எனக்கு தொழில் ஏகப்பட்ட நஷ்டம். நினைக்க நினைக்க அவர் மேலே கோவமாக வந்துச்சு. அப்போது அவர் முன்னாடி செஞ்ச உதவி ஒன்று நினைவுக்கு வந்துச்சு. பெரிய பையனை கல்லூரியில் சேர்க்குறப்போ கொஞ்சம் பணமுட அவர் தான் அந்த சமயத்தில் பணம் கொடுத்து உதவினார். அதை நினச்சி பார்த்தேன், இதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுலாம் அப்படின்னு தள்ளிட்டேன். உண்மைதான் அப்பனே, நம்மை கொன்றது போன்ற மோசமான தீங்கை ஒருத்தர் நமக்கு செய்தாலும் முன்னாடி அவர் நமக்கு செய்த ஒரு நன்மையை நினச்சி பார்த்தோம்னா இதை மன்னிச்சு மறந்துடுவோம். அதைத்தான் கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்னு செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் 109வது குறளாக எழுதி வச்சேன். அருமை வள்ளுவரே, கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். உயிரை எடுக்கும் அளவு ஒருவர் தீமை செய்தாலும் அவர் முன்பு செய்த நன்மையை நினைத்தால் அத்தீமை மறைந்து போகும், மறந்து போகும். நன்றி வள்ளுவரே. தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.